ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு சுவையில் இரத்த கூட்டு. இதில் நம்ம நுரையீரலும் சேர்த்து செய்ய போகிறோம். கல்யாண வீட்டில் எப்போதுமே இரத்தத்தோட நுரையீரலும் சேர்த்து செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம அந்த சுவையிலே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இந்த அளவு பட்டை, இந்த அளவு இலை ரெண்டும் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 சோம்பு, அது புரிஞ்சோடியும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ரத்தத்தை தண்ணியில் வச்சு வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வேக வைக்க தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரத்தம் வாங்கின ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி கலராக வந்துடும். அதை நம்ம நறுக்கிக்கலாம், அல்லது நல்லா கையில் பிசைஞ்சாவே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரத்தம் வாங்கும்போது கூடவே நுரையீரலும் வாங்கி செய்யுங்க. நானும் நுரையீரல் வாங்கியிருக்கேன். இதை கிளறிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நுரையீரல் கொஞ்சம் ஹார்டான பொருளாக இருக்கிறதுனால அதை நான் தனியாக வேக வச்சு இடுப்பு செட்டிலே வேக வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கல்யாணக்கார வீட்டில் வெறும் ரத்த கூட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அதில் அவங்க நுரையீரல் சேர்த்துருப்பாங்க. நம்ம அந்த டேஸ்ட்டில் தான் செஞ்சிட்ருக்கனால நான் நுரையீரலும் வாங்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா குக்கரில் இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இதோடு சேர்க்க போகிறோம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எல்லாமே நம்ம வேக வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பொடி, இஞ்சி சேர்த்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம்.
இதில் வந்து ரத்தத்தில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பார்த்துட்டு உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு கலந்துக்கலாம். ஏற்கனவே உப்பு லைட்டாக இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். உப்பு போட்டுட்டு உங்களுக்கு திரும்பவும் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு அதோட விட்டுருங்க. இது நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சுவையான இரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இரத்த பொரியல்னு சொல்கிறோம், ஆனால் கல்யாண வீட்டிலலாம் இதோட நுரையீரல் சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு சுவையில் செய்கிறதுனால நுரையீரலும் சேர்த்துருக்கோம். நீங்கள் நுரையீரல் வேண்டாம் வெறும் இரத்தம் மட்டும் செய்யலான்னா அதுவும் இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.